ஹலோ கைஸ், நான் விஎஸ் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறேன். இன்றைக்கி நம்ம கோல்டு வார் மாங்குவோடைய 17 தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதனால் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா உங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டான நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அது கூட இருக்க பெல்லைக்கானே ஆல் வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இதுக்கப்புறம் வர சாப்டர் தான் பயங்கரமான ரிவெஞ்ச் காத்துட்டு இருக்கு. முடிஞ்சளவுக்கு யாரும் மிஸ் பண்ணாமல் பொறுமையாக பார்த்துருங்க. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு 16 எபிசோடு போடுறோம். அந்த எபிசோட பார்க்காதவங்க போய் செக் பண்ணி பார்த்துருங்க. அப்போ தான் இந்த ஸ்டோரியே புரியும். முடிஞ்சளவுக்கு எல்லாரும் பொறுமையாக பாருங்க. தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. சரிங்க, நம்ம கதை போகிறோம். இந்த எபிசோடில் பேஸ்மெண்ட்டில் திடீர்னு ஒருத்தனும் ஒரு கவர் எடுத்துன்னு வந்து என்கிட்ட இவ்வளோதான் ரிசர்வ்ஸ் இருக்குன்னு சொல்லியிருப்பான். அப்படியேப்பட்ட ஆளை வந்து நம்ம ட்வின் பிரதர்ஸில் ஒருத்தனும் சந்தேகப்பட்டுட்டு அவனை கீழே சாச்சி விட, டேய் நாயே, யாருக்கிட்ட ஏமாத்துற? உன்னுடைய ஃபுட்டெல்லாம் எங்கேயும் மறைச்சு வச்சிருக்க? உண்மையா சொல்றா, எங்கடா மறைச்சு வச்சிருக்க? ஏய், என்ன இப்படி சொல்றீங்க? நான் ஏதோ ஃபுட்டெல்லாம் மறைச்சு வைக்கல, எல்லாத்தையும் தான் இந்த இடத்துக்கு நான் வந்து கொடுத்துட்டு இருக்கேன். நடிக்கிறத நிறுத்துறா முதல்ல. உங்ககிட்ட மிகப்பெரிய 3 பேக்ஸ் இருந்ததை நான் இப்பயே பார்த்தேன். அதுல ஒண்ணுத மட்டும் தான் நீ இந்த இடத்துக்கு எடுத்துன்னு வந்திருக்க. ஒழுங்கா சொல்லாது எங்க போயிடுச்சு? ஏய், இல்ல ரொம்ப வலிக்குது, அடிக்காத. நீ தப்பா புரிஞ்சிருக்க. அதுல ஒண்ணுமே கிடையாது, மிச்ச வேஸ்டஸ் தான் அதுல இருக்கும். இது மட்டும் தான் என்கிட்ட இந்த சாப்பாடுன்னு சொல்லிட்டு அவனும் சொல்லிட்டு இருக்கேன். இவனும் யாருகிட்டடா ஏமாத்தணும் பாக்குற? இப்படி சொல்லிதான் எல்லாரையும் ஏமாத்தி இந்த மாதிரி ரிசோர்ஸை தராம உங்களுக்கு தேவையான சாப்பாடு கொடுத்து எல்லாரும் ஏமாத்துறீங்கடா. உங்களை மாதிரியான ஆட்களை நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவன் கடுப்புல அடிக்கலான்னு பார்க்க, நிறுத்து அப்படின்னு ஒரு வாய்ஸ். யாருடான்னு பார்க்க, மிஸ்டர் ஜாங், நீங்க இங்க என்ன பண்றீங்க? இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் அடிக்கிறது நிறுத்துறான். அவனுடைய ப்ராப்ளம் என்னன்னு நம்ம கேட்டுக்கணும். அது மட்டும் இல்லாம அவன் தரப்புல இருக்கிற நியாயத்தை நம்ம கேட்டா மட்டும்தான் மிச்ச ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு நமக்கு சம உரிமை இருக்கு. அதனால முதல்ல நம்ம பேசலாமே. ஆனா சார், இவன் நம்ம கிட்ட இருந்தே சாப்பாட்டெல்லாம் மறைச்சு எல்லாரும் ஏமாத்த பார்த்தான். ஓனரும் சரி ஓகே, இந்த விஷயத்த நானே ஹேண்டில் பண்ணிக்கிறேன், என்கிட்ட இதை விட்டுடு. ஓகே, போயிச்சு போடா. இப்போதைக்கு இந்த இடத்துல இருந்து நான் கிளம்புறேன். மிஸ்டர் ஜாங் சொன்ன விஷயத்தினால மட்டும்தான் நான் இந்த இடத்துல உன்னை விடுறேன். இல்லைன்னா அவ்வளவுதான் சொல்லிட்டு அவனும் சொல்ல. அதுக்கப்புறம் அவனும் கையை கொடுக்குறான். நீங்க நல்லா தானே இருக்கீங்க மிஸ்டர் ஜாங்? நானு அவனை ஸ்மைல் பண்ணிக்கினே இவரை பார்க்க, அவன்கிட்ட இன்னும் நிறைய ரிசோர்ஸஸ் எல்லாம் இருக்குது. சாரி மிஸ்டர் ஜாங், நான் இந்த மாதிரி மறைச்சிருக்க கூடாதுதான். இருந்தாலும் எனக்கு இப்போ இது சாப்பாடு எல்லாமே தேவைப்படுறதுனால தான் இதெல்லாம் நான் மறைச்சேன். பட் ஆனால் நீங்க இவ்வளவு நல்லவங்களா இருப்பீங்கன்னு கொஞ்சம் கூட நான் எதிர்பார்க்கல அப்படின்னு இவனும் பேசிட்டு இருக்க. அப்ப அவரும் சரி இந்தாங்க இதை வாங்கிக்கோங்கன்னு சொல்ல, இதுதான் உங்களுக்கான இன்னைக்கான சாப்பாடு. மிஸ்டர் ஜாங், என்ன பண்றீங்க நீங்க? பரவாயில்ல, எங்க ரூல்ஸ் என்னதான் ரூல்ஸா மாறினாலும் நீங்க ஒரு நல்லவங்களா இப்போ திகழ்றீங்க. ஏன்னா எல்லா சாப்பாடையும் திருப்பி எங்க கிட்ட கொடுத்துட்டீங்களே. எதனோட விளைவா கவலைப்படாதீங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் எப்படி காமனா கொடுக்கப்பட்ட சாப்பாடு உங்களுக்கும் தரோம். இருந்தாலும் உங்களுடைய கஷ்டங்கள் எங்களுக்கும் புரியுது. பட் ஆனா உங்களை விட ஒரு நிலைமை மோசமா இருக்கிற ஆளுங்க இந்த இடத்துல நிறைய பேர் இருக்காங்க. அதையும் கொஞ்சம் புரிஞ்சுக்கின்னு நீங்க உதவி பண்ணீங்கன்னா அவங்களுக்கும் கொஞ்சம் நல்லா இருக்கும்ல. ஆமா, இது இப்பதான் நான் சேஞ்ச் பண்றேன். முடிஞ்சளவுக்கு என்ன மன்னிச்சிடுங்க, ரொம்ப நன்றி அப்படின்னு அவனுக்கு கண்கலங்கன்னு சொல்ல, அவனும் போறதுக்கு முன்னாடி சரி மிஸ்டர் ஜாங், உங்களுக்கு எதுனா வேணும்னா லைவ் வாங்கினாங்க, நானு உங்களுக்கு ஃபியூச்சர்ல ஹெல்ப் பண்றேன். ஓகே உங்களுக்கு எதனா டிஃபிகல்ட் பின்னாடி இருந்துச்சுன்னா என்கிட்ட வந்து சொல்லுங்க, நான் அதை சரி பண்ணி பாக்குறேன். அதுக்கப்புறம் அந்த இடத்துல அவனும் மத்தவங்க கிட்ட சீக்கிரம் இங்க இருக்கிற உங்களுடைய ரிசோர்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு உங்களோட வீட்டுக்கு சீக்கிரம் போங்க. ஓகே மிஸ்டர் ஜாங், நல்லா புரிஞ்சது, சீக்கிரம் போயிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்ல, அதுக்கப்புறம் அந்த ட்வின் பிரதர்ஸுக்கு அவனும் ரிசோர்ஸ் எல்லாம் கொடுக்குறான். என்ன மிஸ்டர் சாங், என்ன பண்ணீங்க? அவன் திடீர்னு சாப்பாடு எல்லாமே கொடுத்துட்டு இருக்கிறான். சாங்கோடைய ஸ்டைலே வேற மாதிரி இருந்திருக்கும்ப்பா, அதனாலதான் அவன் கொடுத்துட்டு இருப்பான் ஒளிச்சு வச்ச சாப்பாடு எல்லாம். இல்ல ஆக்சுவலி பிரச்சனை எப்பவுமே நமக்கு இருக்கதான் செய்யும். பட் ஆனால் நம்ம சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி எப்படி அதை ஹேண்டில் பண்றன்ற பொறுத்து தான் அது நல்லபடியா முடியறதும் கெட்டபடியா முடியறதும். அதனால முடிஞ்சளவுக்கு எல்லா விஷயத்தையும் பொறுமையா ஹேண்டில் பண்ணுங்க. மற்றவங்களுக்கு உதவி பண்ணீங்கன்னா கண்டிப்பா அவங்களுக்கு நல்லது ஏற்பட்ட நமக்கும் திருப்பி உதவி பண்ணுவாங்க. இதுதான் நம்மளுடைய பிரின்சிபல். ஓகேவா? இது பிரின்சிபலா? அதான் தத்துவம். அதாவது வரலாற்றுல பாத்தீங்கன்னா சில கண்ட்ரீஸ்ல சாப்பாடு காரணமா சில பேர் ஒதுக்கப்படுறாங்களோ இல்லையோ, பட் ஆனா ரேசிசம் காரணமா சில பேர் சோசியல்ல இருந்து வெவ்வேறு கிளாஸா பிரிக்கப்படுறாங்க. அதை மட்டும் நடக்க விடாம நம்ம பண்ணணும். அந்த இடத்துல அது நடக்கிறதுனால மட்டும்தான் மனுஷங்களோட புத்தியை வேற மாதிரி மாறும். அது மட்டும் இல்லாம மிகப்பெரிய அழிவுகளுக்கும் உருவாகும். போர் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குது. அதனால இருக்கிற ரூல்ஸை யாரும் பிரேக் பண்ணாம எல்லாருடைய சகஜமாவும் இப்போதைய சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி சரியாவும் வாழணும். அதனால முடிஞ்சளவுக்கு யாரும் இந்த இடத்துல கிரிமினல் ஆகாம பாத்துக்கோங்க அப்படின்னு அவன் வில்லத்தனமா சொல்றான். ஆஹா, இவர் சொல்றது எல்லாமே சூப்பரா இருக்கே. முடிஞ்ச அளவுக்கு இந்த ரிசர்ச் வந்து இந்த டிசாஸ்டர் முடியறதுக்குள்ள நமக்கு பத்திருச்சுன்னா போதும். அது மட்டும் இல்லாம நம்பிக்கை வைப்போம், இது எப்படியாச்சும் ஓய்ஞ்சிரும் சொல்லிட்டு. ஏன்னா மத்த மேனேஜர்ஸும் நமக்கு வந்து எந்த விதமான ஹெல்ப்பும் பண்ணல. ஆனா இந்த இடத்துல ஒன்லி இவர் மட்டும் தான் நமக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு. அதனால முடிஞ்ச அளவுக்கு நம்ம இவருக்கு ஹெல்ப் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்கெல்லாம் கும்பல் கூடி பேசிட்டு இருக்கானுங்க நம்ம மிஸ்டர் சாங்க பத்தி. அந்த இடத்துல அங்கிளும் வந்துட்டு, அம்மா இங்க என்னதான் நடக்குது? பரவாயில்ல, இங்க இருக்கிற ஆளுங்களை காட்டிலும் சாங்க வந்து முன்னேறி வந்துட்டான்.
செஞ்சுட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம தன்னை ஒரு லீடரா இந்த இடத்துல நிலைநிறுத்தின இருக்கான். மிஸ்டர் ஜாங்கும் ஹீரோஸ் எப்பவுமே சில பிரச்சனைகள் போராட்டத்துக்கு அப்புறம் தான் வேர்ல்டு வேண்ட ஒரு மிகப்பெரிய ஹீரோவா தெரிய ஆரம்பிக்கிறாங்க. அது வரைக்கும் அவங்க ஹீரோவா இல்லைனாலும் ஒரு நார்மல் பர்சனா உதவி பண்ற ஆளா தான் தெரியுறாங்க எல்லாருக்கும் அப்படின்னு அவன் சொல்ல, இன்னொரு பக்கம் இந்த இடத்துல ஹீரோவும் தன்னுடைய சுத்தியலை பயன்படுத்தி கண்ணாடியெல்லாம் உடைச்சுன்னு இருக்கான். பார்த்து அதையும் சரி பண்ணிட்டு இருக்கான். சுத்தியால் அடிக்க அந்த கண்ணாடி கூட உடையல, எல்லாமே அந்த பர்பிள் லைட்டை பயன்படுத்துறது மட்டும் இல்லாம அந்த கிரீன் லைட்டையும் பயன்படுத்திருக்கான். அதான் விஷயமே. நல்ல வேலை இப்போ மொத்த வீட்டையும் என்னுடைய அந்த பர்பிள் லைட் அந்த கிரீன் எவல்யூஷனை பயன்படுத்தி ரொம்ப ஸ்ட்ராங்கா மாத்திட்டேன். இது வேற லெவல தான் அப்படின்னு சொல்ல, அதுக்கப்புறம் திடீர்னு கதவு தட்டுற சவுண்டும் கேட்குது. ஆஹா, எவனோ ஒருத்தன் வந்துட்டேன்னு நினைக்கிறேன். திரும்ப ரிசோர்ஸ் எடுக்கிற ஆளுங்க வந்துட்டானுங்களா திருடுறதுக்கு அப்படின்னு ஹீரோவும் கிட்ட போயிட்டு யாரு பாது. இப்போ ஹீரோக்கு திடீர்னு ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது. நான் இப்போ டோரை ஓப்பன் பண்ணனா கண்டிப்பா வெளியே இருட்டா இருக்கும். அந்த இருட்டுக்குள்ள டார்க்னஸ்ல இருந்து தான் அந்த எனிமே வந்து என்னை கண்டிப்பா அட்டாக் பண்ணுவான். அட்டாக் பண்ண அடுத்த நிமிஷமே என்னை கொன்னுடுவான். ஏன்னா அந்த விஷயம்ல எனக்கு அவன் இருக்கிறதே தெரியாது. அவனை கண்டிப்பா என்னாலையும் கொல்ல முடியாது. கண்டிப்பா இதுக்கு வேற வழி கண்டுபிடிச்சாக்கணும். அதனால முடிஞ்ச அளவுக்கு இந்த எலக்ட்ரிசிட்டி ஷாக்கை வந்து நான் இந்த இடத்துல பயன்படுத்தலாம். இருந்தாலும் இப்படியா ஒரு விஷயத்துக்கு நான் எலக்ட்ரிசிட்டியை பயன்படுத்தி வேஸ்ட் பண்ணணுன்றது அவசியம் இல்லை. பட் ஆனால் நம்மளுடைய உயிரை காப்பாற்றணும், நம்மளுடைய ரிசர்ச் எல்லாம் பாதுகாக்கணும். இப்படி பண்ணாதான் கரெக்டா இருக்கும் அப்படின்னு ஹீரோவை யோசிச்சுக்கினே, சரி இப்போதைக்கு இந்த எலக்ட்ரிசிட்டியை வந்து ஆஃப் பண்ணி பார்ப்போம். ஏன்னா எவனுமே கதவு தட்டுறவன கத்தரும் இல்லை. இந்த சவுண்ட் வேற ஏதோ ஒரு பொண்ணுது மாதிரி இருக்கு. கண்டிப்பா அந்த குட்டி பொண்ணா இருக்கணுமா? சுச்சுவேஷனை பார்த்து நான் யோசிக்கணும். இப்போதைக்கு அந்த டார்க்னஸ் உள்ள இருந்து அட்டாக் பண்ற ஆளு கண்டிப்பா யோனாவோட ஃப்ரெண்டா இருந்தா இப்ப இருக்கிற சூழ்நிலை கண்டிப்பா நான் முன்னாடி இறந்தப்போ அந்த சூழ்நிலையா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஃபர்ஸ்ட் நான் அதை பத்தி யோசிக்கணும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப், இங்க இருக்கிற உள்ள இருக்கிற லைட் எல்லாத்தையும் ஆஃப் பண்றேன். ஆனா இருந்தாலும் வெளியே வெளிச்சமா இருந்தாலுமே கூட இப்பதான் ஞாபகம் வருது, அன்னைக்கு நான் யோனா கிட்ட பேசும்போது ஒரு பிளைண்ட் ஸ்பாட் இருந்து, அதாவது கதவுக்கு பின்னாடி அந்த சைடு கண்டிப்பா எனிமி அந்த இடத்துல இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுனால என்னுடைய ஐடியா படி இப்படி பண்ணதான் சரியா இருக்கும். அதுக்கப்புறம் ஹீரோவும் செவத்துக்கிட்ட போயிட்டு இதுக்காக சில மணி நேரத்தை நான் செலவு பண்ண கரெக்டா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை ஒர்க் பார்த்துட்டு இருக்கேன். பார்த்தா யோனா தான் திரும்பவும் அதே சம்பவம் நடக்க போகுது. ஃபேங் நீ உள்ளதானே இருக்க, ஓபன் பண்ண டோரை ஃபேங் அப்படின்னு அவனை கூப்பிடு. வெளியில பார்த்தா கூட ஒரு ஆள் இருக்கான். கண்டிப்பா இந்த பையனை கொல்றது மூலியமா நமக்கு ரிசோர்ஸ் எல்லாம் கிடைக்குமா? கண்டிப்பா கிடைக்கும். அவன் இந்த இடத்துல தான் இருக்கான். அவன் அது மட்டும் இல்லாம நிறைய சப்ளைஸ் எல்லாம் வாங்கி வச்சிருக்கான்னு நினைக்கிறேன். சில நாட்கள் முன்னாடி அவன் சொன்னதை நான் கேள்விப்பட்டேன். அது மட்டும் இல்லாம அவன் நிறைய கார்ல ஏத்தின்னு போறத நான் பார்த்தேன். அப்படின்னா கண்டிப்பா நமக்கு அது கிடைச்சி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஆயுதத்தை வச்சு ரெடியா இருக்க. அவனுக்கு பின்னாடி பார்த்தா ஏதோ ஒரு விஷயமும் டிஃப்ரெண்டா இருக்கு. அப்போ சேவரும் கொஞ்சம் கொஞ்சமாக டிஃப்ரெண்ட்டாக மாற, அப்போ யோனாவோட ஃப்ரெண்டாக இருக்கிற அந்த பயலும், ஏய் உனக்கு எந்த விதமான நாய்ஸும் கேட்கல, என்ன நாய்ஸு, ஏதோ எனக்கு பின்னாடி இருந்தா கேட்குதுன்னு சொல்லிட்டு அவனும் அப்படி திரும்பி பார்க்க, அந்த இடத்துல பார்த்தா ஹீரோ தான் தன்னோட பவரை பயன்படுத்தி செவுத்து வெளியே வந்து, அதாவது அவனோட பவர் மூலியமா கையவே விட்டு அவன் தாடையிலே ஒன்று கொடுக்க, தலைமை தொலைவா போய் வீரான். ஏய் என்னாச்சு உனக்குன்னு சொல்லிட்டு யோனாவை பார்த்துட்டு இருக்க, யார் இது பண்ணது வேலையை? அதுக்கப்புறம் திடீர்னு கதவு திறக்குது. ஏ ஃபேங் நீயா? அதுக்கப்புறம் அவளை பார்க்க ஹீரோவும் அவன் மூஞ்சிலேயே ஸ்ப்ரே அடிச்சு விட அவ பயங்கரமா கத்துறா. அதோட இந்த எபிசோட முடியுது. சரிங்க, இந்த வீடியோ அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோ எல்லாருக்கும் கண்டிப்பா பிடிக்கும். ஏன்னா ஃபர்ஸ்ட் எபிசோடோட ரிவெஞ்ச் எபிசோடு இது. அதுக்கப்புறம் எபிசோடும் அதே தான். முடிஞ்ச அளவுக்கு மிஸ் பண்ணாம பொறுமையா பாத்துருங்க. இந்த வீடியோ பிடிச்சவங்க எல்லாருமே கமெண்ட்ல உங்களுக்கு பிடிச்ச எமோஜி போடுங்க. அதே மாதிரி இந்த வீடியோக்கு லைக்கும் போட்டுருங்க. முடிஞ்ச அளவுக்கு அடுத்தது எபிசோடு பார்க்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்போதான் நோட்டிஃபிகேஷன் வரும். சரிங்க, நம்ம இதோட இந்த வீடியோ முடிச்சுப்போம்.